அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. மாற்றுத்திறனாளி அமைப்பு. பல இடங்கள்ல நம்ம சம்மன் எப்படி காவல்துறை கொடுக்கணும், நம்ம எப்படி ஆஜராகணும்னு சொல்லி பல வகுப்புகள்ல இலவச சட்ட பயிற்சியில சொல்லி தந்திருக்கோம். இப்ப 3 நாட்களா நடந்த ஒரு வைரலான ஒரு விஷயம். காவல்துறை சம்மனை எப்படி குடுத்தாங்க? என்ன பிரச்சனை நடந்துச்சு? இது சரியா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுறீங்க. நானும் அதுக்கான விளக்கங்கள் சொல்லிக்கிட்டே வரேன். இருந்தாலும் அது சம்மந்தமா ஒரு வீடியோ வெளியிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ. பழைய குற்ற விசாரணை முறை சட்டம் 1973ல அத்தியாயம் 5 அத்தியாயம் 5ல என்ன சொல்றாங்கன்னா 41 41A சம்மன் சொல்றாங்க. இனி ஒண்ணு அதே மாதிரி குற்ற விசாரணை முறை சட்டம் 1973 அத்தியாயம் 12ல பிரிவு 160 அப்படிங்கிற பிரிவுல 160 161 162 அப்படிங்கிற அந்த உட்பிரிவு 1 2ல சம்மன் எப்படி கொடுக்கணும் என்ன நடைமுறைன்னு சொல்லியிருக்கு. இது பழைய வழக்குனால நம்ம பழைய குற்ற விசாரணை முறை சட்டமே பார்ப்போம். பாரதிய நகரி சுரக்ஷா பிஎன்எஸ்எஸ் 2023 தேவையில்லை நமக்கு. அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி நம்ம பார்க்கணும்னா அந்த பிஎன்எஸ்எஸ் இருக்கு பார்த்தீங்களா? பிஎன்எஸ்எஸ்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த பழைய 41A சம்மன் இப்ப எப்படி மாறி இருக்கு? அந்த அத்தியாயம் 5ல பிரிவு 55 அப்படின்னு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 160 சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அந்த 160 பழைய இதுல இருக்கக்கூடிய 160 இப்ப என்ன மாறி இருக்குன்னா அத்தியாயம் 12ல இருந்து அத்தியாயம் 13க்கு மாறி இருக்கு. 13ல பிரிவு 179 179 மாறி இருக்கு. நம்ம பழைய விஷயத்தை பார்ப்போம். சம்மன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 2 முறை 41A 160 160 சம்மன் அப்படிங்குது ஒருவர் புகார் கொடுத்திருந்தாரு. அந்த புகார் மனுவுக்கு சம்பந்தப்பட்ட நபரை விசாரிக்கணும். இல்ல ஒரு குற்றம் நடந்துச்சுன்னு காவல்துறைக்கு தெரியுது. அந்த குற்றத்தை விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கணும் அப்படின்னா அந்த என்ன குற்றம் நிகழ்வுகளோ அது சம்பந்தமாக உங்களை நான் விசாரிக்கணும்னு சொல்லி மெயினா என்ன இருக்கணும்? எந்த காவல் நிலையம், எத்தனை மணிக்கு, எந்த நாள், யாரு விசாரணை செய்ய போறாங்க? இந்த தகவல் அடங்கிய ஒரு சம்மனை ஒரு காவல் அலுவலர் மூலியம் குடுத்து விடுவாங்க. அவர் 2 சம்மன் கொண்டு வருவாரு. கொண்டு உங்கட்ட குடுத்துட்டு, இனி ஒரு சம்மன்ல கையெழுத்து வாங்கிட்டு போயிருவாரு. நீங்க அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் அந்த சம்மன்ல ஆஜராகணும். ஆஜராகல அப்படின்னா, நம்ம தலைமறைவு அப்படிங்கிறது தான் காரணம். நீங்க வர முடியல அந்த சூழ்நிலையில அப்படின்னா, ஒரு எழுத்து மூலியமாக பதிவு அஞ்சலோ, இல்ல காவல்துறைக்கு தகவலோ, நான் வேற ஒரு நாள் வாரேன்னு சொல்லி நீங்க ப்ராப்பரா தெரிவிச்சிரணும். இதுதான் அந்த சம்மனுடைய இது. இந்த சம்மன்ல யாரெல்லாம் கூப்பிடலாம், யாரெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னா, 18 வயதிற்கு கீழ் உள்ள ஆண் சிறார்கள், 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன் எனக்கூடிய முதியோர்கள், எந்த வயதிற்கும் உட்பட்ட பெண்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், தீராத நோயால் அவதிப்படக்கூடிய நபர்கள். இவங்க யாரையுமே நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது காவல் நிலையத்திற்கு கூப்பிட்டு விசாரணை செய்யக்கூடாது. இவர்கள் அனைவரையுமே அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கே சென்று போய் விசாரணை செய்யணும்னு இந்த சம்மன் சொல்லுது. சட்டப்பிரிவு 160 160 உட்பிரிவு 1 160 உட்பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் நிலைய எல்லைக்கு உட்பட்டு அந்த தாலுகாவுல இருந்து வெளி இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர நீங்க விசாரணைக்கு காவல்துறையில கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு சாட்சியமாகவோ, ஒரு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவர் விசாரணை செஞ்சுட்டு போகும்போது, அவருக்கு ஏற்படக்கூடிய பயணப்படியை காவல் நிலையமே, காவல்துறையே குடுக்கணும்னு சொல்லுது. இதுவரைக்கும் எந்த காவல்துறையும் குடுத்ததாக தெரியல. இப்படி ஒரு சட்டம் யாரும் பின்பற்றதாகவும் எனக்கு தெரியல. ஆனா இப்படி ஒரு சட்டம் இருக்கு. கட்டாயம் நீங்கள் உங்களுடைய இப்ப நானு சென்னையில இருக்கேன். என்னுடைய காவல் நிலையம் சிவகிரி அப்படின்னா, நான் சிவகிரிக்கு விசாரணைக்கு போறேன் அப்படின்னா, நான் போக்குவரத்து செலவ கட்டாயம் சிவகிரி காவல் நிலையம் குடுக்கணும். இதுதான் சட்டம். 160 உட்பிரிவு 2. ஆனா 41A சம்மன்னு ஒண்ணு இருக்கு. சம்மன நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல உங்க மீது வழக்கு ஒரு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இப்படி செயல்ல சட்டம் என்ன சொல்லுது? இதுக்கு வித்தவுட் என்கொயரிங்குது. இந்த மாரி பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் மீது புகார்கள் வரும் பட்சத்துல, நீங்க விசாரணையே செய்யாம டைரக்ட்டா எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம்.
பதிவு செஞ்சுட்டு அந்த விசாரணை அலுவலர் விசாரணையை தொடரலாம்னு சொல்லுது. அப்படி பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்ல உங்க தரப்பு நீங்க இந்த குற்றத்தில் ஈடுபடலன்னு சொல்லி நீங்க வந்து நிரூபிக்கணும். அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய சம்மன் தான் 41A. அந்த சம்மன் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க மீது பழைய பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆர் நம்பர், கிரைம் நம்பர்ன்னு சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை, அந்த நம்பர குறிப்பிட்டு, இந்தந்த வழக்கு இந்தந்த பிரிவுகள்ல உங்க மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ், ஆவணங்கள் எடுத்துட்டு, இத்தன மணிக்கு நீங்க காவல் நிலையத்துல ஆஜராகணும். இதுல ஒரு குறிப்பிட்டு இருக்கும். எதுனா, இது சம்பந்தமாக நீங்க விசாரணைக்கு வரும் முன்பு சாட்சியங்களை அழிக்கவோ, மிரட்டவோ எதுவுமே நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில கட்டளைகளும் அதுல இருக்கும். இந்த சம்மன என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்மன்னா எப்படினாலே, நேரடியா வீட்ல போய் கடகடன்னு போய் ஒட்டுறது விதிமுறை கிடையாது. ஒரு காவலர் கொண்டு வந்து வீட்ல இருக்கக்கூடிய அந்த நபர்ட்ட குடுப்பாங்க. குடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க 1. இல்ல அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன்னா, என் அப்பா அம்மாட்ட குடுப்பாங்க. அது எனக்கு ஃபோன்ல தொடர்பு கொள்ளணும் ஃபர்ஸ்ட்டு. என்ட்ட ஃபோன்ல தொடர்பு கொண்டு, இது மாரி உங்களுக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. நீங்க இல்ல வெளியூர்ல இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாட்ட குடுக்கலாமா? இல்ல உங்கள் மனைவிட்ட குடுக்கலாமா? ஆனா பக்கத்து வீட்லயே வேற யார்ட்டயுமே கட்டாயம் குடுக்கக்கூடாது. அப்படி குடுக்கலாமான்னு கேட்டு, நான் சரின்னு சொன்னதுக்கப்புறம், அத பதிவு செஞ்சுட்டு அவங்க குடுக்கலாம். ஒன்ஸ் நான் சம்மன வாங்கிட்டேன் அப்புட்ன்னா, நான் கட்டாயம் அந்த விசாரணையில ஆஜராகணும். அப்படி நான் சம்மன் வாங்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது, அப்பொழுது தான் என்ன செய்யணும்? காவல்துறை என்னுடைய வீட்டுல, அங்க படிக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய இடத்துல, கட்டாயம் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல, ஒரு இடத்துல ஒட்டணும். ஒட்டுறது மட்டும் தான் வேல. அத கிழிக்கிறாங்களா, கிழிக்கலன்னு பார்க்கிறது வேலை கிடையாது. இது எங்கேயுமே அத குறிப்பிடல சட்டத்துல. நான் சட்டத்த தான் பேசுறேன். இப்ப காவல்துறை ஒட்டிட்டு போயிருச்சு அப்புட்ன்னா, சம்மன் நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க. நீங்க ஒட்டுனதுக்கு அப்புறம் அத கிழிச்சா என்ன? கிழிக்காட்டினா என்ன? விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சம்மன கிழிச்சா என்ன? கிழிக்கா என்ன? இதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்கள அடிக்கிறதோ, மிதிக்கிறதோ, அடாவடித்தனம் பண்றது இதுல எங்கேயுமே சட்டத்துல குறிப்பிடல. 2வது ஒரு விஷயத்த பாருங்க. சீமான் அவருடைய மனைவி வீட்ல தான் இருந்திருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணணும்? ஓடி போய் வெளிக்கேட்ல ஒட்டுறது காவல்துறையோட வேலை கிடையாது. இந்த சம்மன் சர்வ் பண்றதுல. நேரடியா போயி அவங்கள வீட்ல வந்து கதவுல தட்டி, இல்ல அவங்கள கூப்பிட்டு அழைத்து, "இது மாரி உங்க கணவருக்கு ஒரு சம்மன் வந்திருக்குங்க. இத வாங்கிக்கிறீங்களா? அவர்ட்ட நான் தகவல் தெரிவிக்கிறேன்னு" சொல்லி நேரடியா யாருக்கு? சீமானவருக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கணும். இத யாருமே திரும்பியும் நான் சொல்றேன், அரசியலா பார்க்காதீங்க. இதுல நடந்த காவல்துறையுடைய அ ஒரு விதிமீறல்கள், சட்டத்தை மீறுறத நம்ம பத்தி பேசுறோம். அப்ப அவரு போய் கதவ தட்டி கூப்பிட்டு, சம்மன் வந்து இது மாரி சார் உங்களுக்கு வந்திருக்கு, குடுக்கலாமா உங்க மனைவி கையில? அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவரு இல்ல நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு குடுங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் மூலியமா அவர்ட்ட சர்வ் பண்ணலாம். இல்ல நான் இத்தன மணிக்கு வந்துருவேன், நேரடியா வாங்கிக்கிறோம்னா தாராளமாவே குடுக்கலாம். இல்ல அவர் மனைவிட்ட குடுத்துருக்கலாம். அவர் மனைவியும் வாங்க மறுக்கும்போது தான், நீங்க வாசல்ல ஒட்டியிருந்திருக்கணும். ஒட்டுனதோட முடிஞ்சு போச்சு. அத யார் கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாதுகாத்து அத கண்காணிக்கிற பொறுப்பு கிடையாது. சம்மன் சர்வ் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சுச்சுல்ல. நீங்க சம்மன் சர்வ் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. வீடியோவும் பதிவு செய்றீங்க. அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஒரு காவலர் ஒட்டுவாரு, ஒரு காவலர் வீடியோ பதிவு செய்வாரு. அத கிழிக்கப்பட்டத போய் நீங்க திரும்ப போய் வந்து பண்றது, இதுல எங்கேயுமே சொல்லப்படலையே! சொல்லப்படாத ஒரு சட்டத்த வந்து நீங்க கையில எடுக்கிறீங்களே! இவ்வளவு தான் நடந்திருக்கு இந்த விஷயத்துல. 41A சம்மன் யார் நீங்க வாங்குனாலும், தயவு தயவு செய்து நீங்க ஆஜராகணும். ஏன்னா, அங்க உங்க மீது வழக்கு பதியப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப ஆஜராகி உங்கள் விளக்கத்த குடுக்கலாம். மேக்ஸிமம் 41A சம்மன் சர்வ் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க அரெஸ்ட் ஆக போறீங்கன்னு அர்த்தம். அதுல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விவரம் தெரிஞ்சவங்க அட்வொகேட்ட புடிச்சு ஆன்டிசிபேட்டிங் பெயில் ஏபி போட்டு தப்பிச்சு போயிருவாங்க. முன்ஜாமீன் வாங்கிருவாங்க. நீங்க அந்த 41A சம்மன படிச்சு பார்த்தாலே தெரியும். உங்க குற்ற விசாரணை இல்ல சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கும். என்ன பிரிவின் கீழ இருக்குன்னு தெளிவாவே இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன விசாரிக்காம எப்படி நெறைய இடத்துல வந்து ஒருத்தர அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டும் காவல்துறை வந்து 41A சம்மன்ஸ் வந்து சர்வ் பண்றதா சைன் வாங்குறதும் சில இடங்கள்ல நடக்குது. நான் எல்லா காவல்துறையும் குற்றம் சொல்லல. நெறைய நேர்மையான நண்பர்கள் என் நண்பர்கள் இருக்காங்க. நெறைய பேர் நேர்மையா வேலை செய்றாங்க. நெறைய பேர் நேர்மையா மக்கள் இது பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களலாம் நம்ம சொல்லல. சில இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டு 41A சம்மன்ல வந்து கையெழுத்து வாங்குறாங்க. அரெஸ்ட் வாரண்ட் எல்லாமே ரெடி பண்றாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. காலங்காலமா. அதே மாரி சம்மன் வாங்கிட்டீங்க அப்டின்னா, தயவு செய்து ஆஜராகுங்க. ஆஜராக முடியல, எழுத்து மூலியமா உங்களுடைய வாக்குமூலத்த தெரிவிங்க. இதுதான் சரியான சட்டத்தை பின்பற்றக்கூடிய வழிமுறை. இந்த விஷயத்த பொறுத்தளவு காவல்துறை சம்மன் சர்வ் பண்ற விதம் தவறு. சட்டத்தை எங்கேயுமே மதிக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாவே இத நான் பதிவு செய்றேன். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். மாற்றுத்திறனாளி அமைப்பு சதீஷ்குமார் குருசாமி.